என் பகைவருக்காக ஜெபிக்கவா? பிரைஸ் தி லார்ட். உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 44வது இறைவார்த்தை. ஜெபத்தில் பொய் சொல்வதை ஆண்டவர் ஒரு காலும் விரும்புவதில்லை. ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது. எவ்வாறு ஒரு குழந்தை தன் தகப்பனிடமோ தாயிடமோ தன் அனைத்து உணர்வுகளையும் வெளிக்காட்டுகின்றதோ, அதேபோல் நாமும் நம் விண்ணக தந்தையிடம் நம் அனைத்து வேதனைகளையும் சொல்லலாம். ஜெபத்தில் அவருக்கு அனைத்தும் தெரியும். இருந்தாலும் ஒரு குழந்தையாக அவரிடம் நம் ஆதங்கத்தை சொல்வதில் தவறில்லை. நம்மை துன்புறுத்தியவரை மன்னிக்காத பொழுது மன்னித்து விட்டது போல பொய் மட்டும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் நம் உள்ளத்தை பார்க்கக்கூடியவர். ஆகவே உண்மையை சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கு அந்த பெயரை சொல்லலாம். இவர்களை எனக்கு பிடிக்கவே இல்லை ஆண்டவரே. அவர்கள் எனக்கு செய்த கொடுமையை என்னால் மறக்கவே முடியலப்பா. அவர்களோடு ஒத்துப்போக என்னால் முடியவே இல்லை. என்னை குறித்து புறங்கூறி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் மீது எனக்கு வெறுப்பாக இருக்குது. ஏன்னா அவங்களால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னால் அவங்களுக்கு ஜெபம் பண்ண முடியலப்பா. ஆனால் நான் உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன். எனது பாவத்தை உமது இரத்தத்தினால் கழுவியது போல அவர்கள் பாவத்தையும் நீர் கழுவுவீர் என நம்புகிறேன். நீர் எப்படி அவர்களை பார்க்கின்றீரோ அதே போல நானும் அவர்களை பார்க்க எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிப்போம். நிச்சயம் ஒரு வித்தியாசத்தை நம் நடவடிக்கைகளில் நாம் பார்ப்போம். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்களது விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் என்று சொன்ன அன்பு ஆண்டவரே, அவரால் எனக்கு ஏற்பட்ட காயத்தை குணமாக்கும். அவனது இருதயத்திலும் ஏற்பட்டிருக்கும் காயங்களை குணமாக்கும். நாங்கள் எல்லோரும் மந்தையில் இருக்கும் ஆடுகள் என்பதை எங்களுக்கு உணர்த்தும். ஒருவரால் மட்டும்தான் இது முடியும். அவருக்கு எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே அவன் நிரப்பப்படவும் இவ்வித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து உம்மை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து உமக்கு பிரியம் உண்டாக உமக்கு புத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான உம்முடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் அவருக்காக நான் உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரே, உதவி செய்யும். அன்பானவர்களே, இந்த ஜெபமானது புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் 1 அதிகாரத்தில் 9 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். இவற்றை நம் பகைவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது உபயோகப்படுத்துவோம். நம்மை அறியாமலேயே அவர்கள் மேல் உள்ள கசப்பு தன்மை குறைவதை நாம் உணரலாம். ஒவ்வொரு நாளும் நம் பகைவருக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அவர்களில் மாற்றம் தெரிய 1 மாதம் ஆகலாம், பல மாதங்கள், ஏன் பல வருடங்கள் கூட ஆகலாம். அதுவரைக்கும் நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரிடம் பகைவரின் சொற்களையும் செயல்களையும் கொடுத்துவிட்டு நாம் அமைதியாக இருக்கும் பொழுது நம் பகைவரும் உலகமும் நம்மை ஏளனமாக பேசலாம். அதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றோம். அதற்குரிய பலனை அவர் நிச்சயம் கொடுப்பார். நாம் விடாமல் ஜெபித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது விண்ணக தந்தையின் ஆசீர்வாதங்கள் நம்மேல் பொழியப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். இவ்வாறாக நாம் நம் பகைவருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதில் பிரியப்பட்டு நம்மை உயர்த்துவார் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை. அது மட்டுமல்ல, நாம் பகைவரோடு ஒப்புரவாக நமது மற்றும் நமது பகைவருடைய மனதை மாற்றி சமாதானமான நல்ல உறவு வைத்து கொள்ள உதவுவார் என்பதிலும் சிறிதளவும் ஐயமில்லை. உலகம் இருக்கும் வரைக்கும் நம்மை வேதனைப்படுத்தும் மக்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களது செயல்களையும் சொற்களையும் நாம் ஆண்டவரிடம் எடுத்து சென்று அவர்களுக்காக வேண்டினோம் என்றால் நம் ஆண்டவர் நம்மை நிரம்ப ஆசீர்வதித்து நம் பகைவருடன் நாமே நினைத்திராத வகையில் நமக்கு நல்ல உறவை ஏற்படுத்தி தர உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது. ஜெபம் செய்வோம். உங்களை வலது கன்னத்தில் யாராவது அறைந்தால் அவர்களுக்கு இடது கன்னத்தையும் காட்டுங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை போல நாங்களும் எங்கள் எதிராளிகளை மன்னிக்க தேவையான அருள் தருமாறு வேண்டுகிறோம். ஆமென்.